நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் அம்பத்தி ராயுடுவின் அதிரடி ஆட்டத்தால் இந்திய அணி 35 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை 4-1 என கைப்பற்றியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் சரித்திரம் படைத்ததை தொடர்ந்து இந்திய அணி நியூசிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடியது. முதல் 3 போட்டிகளிலேயே அபாரமாக வெற்றி பெற்று தொடரை இந்திய அணி கைப்பற்றியது. தொடரை வென்றதால் கடைசி 2 போட்டிகளில் கேப்டன் கோலிக்கு ஓய்வு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் 4வது போட்டியில் நியூசிலாந்து அணி அபாரமாக வெற்றி பெற்றது. இன்று நடைபெற்ற 5வது மற்றும் கடைசி போட்டியில் இந்திய அணி முதலில் பேட் செய்தது. 2வது விக்கெட்டுக்கு களமிறங்கிய அம்பத்தி ராயுடு 90 ரன்கள் விளாசி இந்திய அணியை சரிவில் இருந்து மீட்டார். விஜய் சங்கர் 45 ரன்களும், கேதர் ஜாதவ் 34 ரன்களும், ஹர்திக் பாண்டியா 45 ரன்களும் அடித்தனர். இதனால் இந்திய அணி 49.5 ஓவர்களில் 252 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய நியூசிலாந்து அணி இந்திய வீரர் முகமது ஷமியின் பந்து வீச்சில் முதல் 2 விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்து தடுமாறியது. அதன் பின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் லேத்தம் மற்றும் நீசம் நிதானமாக விளையாடி ரன்கள் குவித்தனர். இறுதியில் அந்த அணி 217 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 35 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்று தொடரை 4-1 என கைப்பற்றியது. இந்திய அணியின் சாகல் 3 விக்கெட்டுகளும், ஷமி, பாண்டியா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளும் எடுத்தனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.